ஆசாமி என்கின்ற இந்த அடிமைத்தனத்தை எதிர்த்து நமஸ்காரம் என்று சொல்லும் இந்த சமஸ்கிருத திணிப்புக்கு எதிராக தன்மானமிக்க சுயமரியாதை கொண்ட எங்களுடைய பெரியார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வணக்கம் 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 என்று மானத்தமிழனாக சொல்லி தொடங்குகிறேன். உடன்பிறப்புகளே வணக்கம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தொடர்ந்து ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிச்சு. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா, இந்தியாலேயே ஒரு மாநிலம், இந்தியாலேயே ஒரு கட்சி சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, பெண்ணுரிமை, பெண்களுக்கான முன்னேற்றம், கல்வி, சுகாதாரம் என்ன ஒவ்வொரு துறையிலும், நீ சின்ன துறை எடுத்துக்கோ பெரிய துறை எடுத்துக்கோ, அதுல தமிழ்நாடு வச்சதுதான் மார்க். அதை தாண்டி வேற யாரும் செய்ய முடியாது என்பதை போல தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். 1937 ராஜாஜி அறிவிக்கிறார், 125 பள்ளிக்கூடங்கள்ல கட்டாய இந்தி படிக்கணும். இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாநிலங்களும் அன்றைய மெட்ராஸ் மாகாணம் இந்தி படிக்கணும்னு சொன்ன உடனே தமிழ்நாடு அன்னைக்கு கொதிச்சு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1-2 போராட்டம் இல்ல, பெரியாருடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் தளபதியாக இருந்து நடத்துகிறார். திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் 42 நாட்கள் நடந்தே போய் சாதனை படுத்தார்கள். ராஜாஜி அவர்கள் அதோடு நிறுத்தவில்லை. வைஸ்ராய் கொண்டு வந்த இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்ட அந்த வீரருக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வராரு. என்னன்னா, அங்க இருக்கிற கிரிமினல் திருத்த சட்டம், கிரிமினல் திருத்த சட்டத்தை அன்னைக்கு இருக்கிற அவர்கள் மேல் பாய்ச்சுறாங்க. யாரு? ஆண்கள் மட்டும் அங்க அரசு செய்யப்படல. 72 பெண்கள் 33 குழந்தைகளோட கைப்பிடிச்சு தன்னுடைய இடுப்புல வச்சு கூட்டு வந்தாங்க ஜெயிலுக்கு.